இட்லி தோசைக்கு என்ன சட்னி வைக்கலான்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? வாங்க சூப்பரான ஒரு தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் 5 பல் பூண்டும் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் தக்காளி இது கூட ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்தல் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 வத்தல் மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் நான் ஆட் பண்ணுறேன். தேங்காய் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கணுன்னா ஒரு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது தோசை இட்லி கூட ஒரு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.